பாருங்கள், எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மரம் வச்சுருக்கோம். அதில் இந்த முருங்கைக்கீரை வாரத்துக்கு ஒரு 2 தடவை அப்படி பிடுங்கி நாங்கள் சமைச்சிடுவோங்க. சின்ன இடம் இருந்தால் ஒரு கொப்பு வச்சு கூட எல்லாம் வளர்க்கலாம். பாருங்கள், இந்த முருங்கைக்காயும் காய்ச்சிருக்கு எங்கள் செடியில். நம்ம செடியிலே பிடுங்கிறது ஒரு சந்தோஷங்க. இன்றைக்கி ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா 5 ரூபா விற்கிது. நமக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு கிடச்சிருக்கு. முருங்கைக்காயில் அயன் சத்து நிறையா இருக்குங்க. நம்ம விலை குறைச்சி வைக்கிறப்ப வாங்கி முருங்கைக்காய் கூட்டு வச்சு சாப்பிடலாம். கீரையை உருவி நல்லா நிழல்லே காய வச்சு கீரை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். மழை காலங்களில் புழுவெல்லாம் வர்றதுனால இந்த கீரையை பவுட்ரு பண்ணி வச்சு நம்ம சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். அது ரொம்ப அதில் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் அந்த கீரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்படி இதில் சீரகத்தூள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு சீரக பவுடரும் பண்ணி வச்சுருக்கிறோம். மிளகு பவுடரும் பண்ணி வச்சுருக்கோங்க. மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம ஈஸியாக 2 பூண்டை தட்டி போட்டு தண்ணியில் சுடுதண்ணில் கொதிக்க வச்சு 2 ஸ்பூனை தினம் காலையில் வச்சு டீ பதில் குடித்தோம்னா நமக்கு இதில் அதிகமான சத்து இருக்குங்க. கண் பார்வை நல்லா தெரியும். முடி நரைச்சிருக்கிறது கூட அது கூட கொஞ்சம் கருமையாகும். எல்லாத்தையுமே ரொம்ப சத்தானதுங்க முருங்கை பவுடர். நீங்களும் தயார் பண்ணுங்கள்.